என் பேர் செல்வின். எனக்கு ரொம்ப நாளாகவே பேக் பெயின் அதிகமாக ஒரு 7 வருஷமாக ரொம்ப கஷ்டப்பட்டேன். கஷ்டப்பட்டு எனக்கு பேக் பெயின் என்ன ஆச்சுன்னு தெரியல. நானும் எல்லா டாக்டரும் போய் பார்த்தேன். 4 டாக்டர் பார்த்தேன். இந்த சென்னையிலே, தாம்பரம், பல்லாவரம் 4 ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துட்டேன். அவங்கெல்லாம் கொஞ்சம் நாள் எடுக்கும், டைம் எடுக்கும் அப்படின்னா சொல்லிட்டாங்க. எனக்கு என் மகன் ஸ்டார் ஹெல்த்தை வேலை செஞ்சுருக்காரு. அங்கேருந்து ஒரு டாக்டர் ஸ்ரீனிவாசன் டாக்டர் அறிமுகப்படுத்தி வச்சாங்க. நான் டாக்டர் Parthasarathy, ஆர்த்தோபெடிக் அண்ட் ஸ்பைன் சர்ஜன் ரேலா ஹாஸ்பிட்டலில். மிஸ்டர் செல்வின்கிறவர் நம்மள்கிட்ட வந்தப்போ பேக் பெயின் கோயிங் டு போத் லெக்ஸ். ஸோ நின்னா அவருக்கு இடுப்புலேருந்து காலுக்கு வலி அதிகமாக இருந்துச்சு. உட்காந்தா அந்த வலி குறைஞ்சிது. இதனால் அவரால் ரொம்ப தூரம் நடக்க முடியல. அண்ட் அவரோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ், அன்றாட வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டிருந்தது. பயப்படாதீங்க, தைரியமாக இருங்க, நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாரு. அதே போல் ஸ்கேன் பண்ணுவோம், எம்ஆர் ஸ்கேன் எடுத்து வந்தோம், எல்லாருக்கும் சொன்னார் எடுத்து வந்தோம். நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கள், மறுநாளே நீங்கள் நடந்துருவீங்கன்னு சொன்னார். 100% அது நடந்தது. அது வந்தப்போ நம்ம எக்ஸ்ரே ஸ்கேன் எடுத்து தேய்மானத்தினால L4-5 டிஸ்க் ரொம்ப தேஞ்சு எலும்பு கொஞ்சம் தள்ளி போனதுனால அந்த இடத்துல நரம்பு அழுத்தம் ரொம்ப சிவியராக இருந்துச்சு. அந்த நரம்பு அழுத்தத்தினால தான் இந்த பிரச்சனைன்னு அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண பிறகு இது சர்ஜரியால் நல்லா செய்ய முடியும் அண்ட் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும்னு நம்ம அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவரும் இமீடியட்டாக சர்ஜரிக்கு அக்ரி பண்ணிட்டு சர்ஜரி பண்ணோம். சர்ஜரி ஒரு லம்பார் ஃபியூஷன் சொல்லுவோம். L4 and L5 vertebrae ஸ்க்ரூஸ் போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ண பிறகு நரம்பை சுற்றி இருக்கிற அழுத்தத்தெல்லாம் எடுத்துருவோம். அதே அந்த எடுக்கிற எக்ஸ்ட்ரா எலும்பு எல்லாமே அங்கே வச்சு அந்த டிஸ்கை ஒரு எலும்பு ஆக்கிறதுக்கு ஒரு சர்ஜரி இது ஆக்சுவலி ரொம்ப ஸ்டாண்டர்ட் ஸ்பைன் சர்ஜரி. அண்ட் இந்த மாதிரி சர்ஜரி வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் குவைட் காம்ப்ளிகேஷன் ஃப்ரீ. ஸோ பெரிய இஷ்யூஸ் ஒன்றும் இல்லை. அஸ் அவரே சொல்லியிருக்கிற மாதிரி ஹீ ஹேட் அந்த வலி ஆல்மோஸ்ட் இமீடியட்லி அந்த லெக் பெயின் நெக்ஸ்ட் டேவே இல்லை. அவர் நடக்கிறதுக்கு ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. நான் ஆப்ரேஷன் பண்ணி நைட்டு யாருக்குமே தெரியாமல் 1:30 மணிக்கு நானே பாத்ரூம் போக வேண்டிய கண்டிஷனில் என்னை சரி பண்ணிட்டாரு. 2 நாள் நடந்துட்டேன். நான் அன்றைக்கி நைட்டு 1:30 மணிக்கு நடந்துட்டேன். அதனால் அவர் பண்ண ஆப்ரேஷன் எனக்கு கிளியர். ஆப்ரேஷனுக்கு அடுத்த நாளே எழுந்து நின்று நடந்து டாய்லெட் வரைக்கும் போகிற கம்ஃபர்ட் இருந்துச்சு. வித்தின் 2-3 days யூஸ்வலாக டிஸ்சார்ஜ் பண்ணிவிடும். அவரும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு இப்போ நம்மகிட்ட 6 weeks கழிச்சு வந்திருக்கார். எனக்கு எந்த விதமான இதில் டவுட்டில் நீங்கள 40 நாள் ஆச்சு, நான் நல்லா நடக்கிறேன், எல்லாம் முடியுது. வெரி கம்ஃபர்டபுள், நல்லா நடக்க முடியுது, நிற்க முடியுது. இடுப்புலேருந்து காலுக்கு போகிற வலி எல்லாமே குறைஞ்சிடுச்சு. சர்ஜிக்கல் பேக் பெயின் கொஞ்சம் மைல்டாக இருக்குது, பட் அப்படியே செட்டில் ஆகிட்டே வருதுன்னு சொல்கிறார். அவருக்கு எக்ஸசைசஸ் நம்ம இமீடியட்டாக ஆரம்பிச்சிட்டோம். போஸ்ட் சர்ஜரி வித்தின் த செகண்ட் டே எக்ஸசைசஸ் ஆரம்பிச்சிடுவோம். ஆனால் அதை ப்ரோக்ரெசிவாக இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகணும். ஹி இஸ் குவைட் கம்ஃபர்டபுள் நவ். இப்போ நம்ம அடுத்த ரிவ்யூக்கு பார்ப்போம். பட் அவரை என்கரேஜ் பண்ணியிருக்கோம் ட்ராவல் பண்ணுறதுக்கு, அவரோட நார்மல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே செய்யணும்.